ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் என்ற சீரீஸில் மறுபடியும் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து உங்களோட பேச விரும்புகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு கமாண்ட்மெண்ட்டு கொடுக்குறாரு யோசுவாக்கு. இன்வெஸ்ட் யுவர் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கி வேர்ட் ஆஃப் காடில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோமா? எதுலையோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை பணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கு, சரியாக வழிகள் வாய்க்கப்படப்படுவதற்கு, ஆசீர்வாதம் அடைகிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா கிட்ட, அந்த நியாயபரமான புஸ்தகம் வாய் விட்டு நீங்காது இருக்கட்டும். இன்வெஸ்ட் யுவர் டைம் ப்ராப்பர்லி இந்த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஐ எம் என்கரேஜிங் யூ டு இன்வெஸ்ட் யுவர் டைம் இந்த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கி மொபைல் ஃபோனு மற்ற காரியத்தெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பலன் நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. பட் when you invest your time in the word of God, சரியான வழி நடத்துவார், வழிகளை வாய்க்க பண்ணுவார், பெரிய ஆசீர்வாதங்களை கத்த வச்சிருக்கோம். ஆகவே ஜெபம் பண்ணுங்கள், சரியான நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு வேர்ட் ஆஃப் காட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெரிய காரணம் கத்த செய்வார். Have a blessed day. God bless you.